ஹே நெக்ஸஸ் ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெடிகுண்டு மாதிரி தான். இதை பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஒன்று ஆன்டி ஃபெமினிஸ்ட்னு சொல்லிடுவாங்க, அப்படி இல்லாட்டி ஆண்களுக்கு எதிரானவன் அப்படின்னே சொல்லிடுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை உடச்சி பேசி தானே ஆகணும். அதில் இருக்க யதார்த்தத்தை யாராவது ஒரு ஆள் சொல்லி தானே ஆகணும். வாங்க, இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உண்மையிலேயே இன்னைக்கு அப்படி ஒன்று இருக்கா, இல்லை சமத்துவங்கிற பேரில் நாம் எல்லாரும் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நாம் டீட்டெயிலாக கொஞ்சம் பேச போகிறோம். சில உண்மைகளை நம்ம உடச்சி பேச போகிறோம். ஏன்னா ரெண்டு சைடு இருக்கிற உண்மைகளையும் நம்ம பேசணும்ல. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நடுவில் நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். அதை பற்றி நானுமே படித்து தெரிஞ்சுக்கிறேன். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்கள் நந்தா. இப்போ ஒரு சிம்பிளான உதாரணத்தோடய நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹோட்டலுக்கு போறாங்கன்னு வைங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா பில்லு கட்டணும் அப்படின்னு வரும்போது இங்க நிறைய பேர் எல்லாருமே எதிர்பார்க்கறது அந்த ஆண் தான் பில்லு கட்டணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எங்க போகுது? இல்லை பெண்களுமே நாங்களும் ஆண்களுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்ற பெண்களுமே அந்த பில்லில் பாதி நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் முன் வர்றதே கிடையாது. ஓகே, ஒரு சில இடங்கள்ல பெண்களுமே முழு பில்லையுமே கட்டுறாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி கட்டும்போது இந்த சமுதாயம் என்ன பேசணும்? இவனால ஒரு பில்லை கூட கட்ட முடியல. ஒரு பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான், ஆனால் இவனால அவங்க சாப்பிட்டதுக்கான பில்லை கூட கட்ட முடியல அப்படின்னு இந்த சமுதாயம் என்ன பேசும்? அந்த இடத்துல இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது காணாம போயிடும். ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்படுறது என்னமோ அந்த ஆண் தான். அவன் மேல ஒரு கஞ்சன்னோ இல்ல ஒரு பில்லு கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு லேபிள் குத்திடுறோம்ல. இதுல இன்னொரு பார்வையுமே இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணே அந்த முழு பில்லையும் கட்டுறாங்கன்னே வைங்களேன். அந்த ஆணோட ஈகோ டக்குன்னு அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகும். ஏன்னா ஒரு பொண்ணை பில்லு கட்டுறது இவன் சும்மா உட்காந்துருக்கானே அப்படின்னு இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அப்புறம் இதை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிறைய ஆண்கள் பயப்படுவாங்க. இந்த இடத்துலயுமே அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது மிஸ் ஆகுது இல்ல. இந்த இடத்துலதான் மக்களே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ உரிமையில மட்டும்தான் எனக்கு பங்கு, கடமையிலையோ இல்லை பொறுப்புலையோ எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றது சமத்துவமா? அதுல ஈக்குவாலிட்டியே கிடையாது இல்ல. இப்போ உன்னோட உரிமையில மட்டும் இல்லை, உன்னோட கடமையிலையும் பொறுப்புலையுமே நான் சம பங்கு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றது தானே உண்மையான ஈக்குவாலிட்டி ஆகும். ஈக்குவாலிட்டிக்கான முதல் படியே அதுதானே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாருமே பெண்களோட வழிகளை பத்தி நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால பேசுறோம். அதுல தப்பே இல்லை, அது நியாயமான விஷயம்தான். ஆனா ஆண்களோட மனவழியை பத்தி யாருமே பேசுறது இல்லையே. அது ஏன்? இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ திடீர்னு அந்த மனைவிக்கு வேலை போயிடுச்சு. இப்போ அவங்க வீட்டுல சொல்றாங்க, அந்த கணவர் சொல்றாரு, ஓகே பரவாயில்ல விடுமா, நான் பாத்துக்கிறேன், நானே சேர்த்து சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வைங்களேன். அதை சுத்தி இருக்கிற இந்த சமூகம் ஏத்துக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு பழகி போன விஷயம். ஆனா அதே நேரத்துல அந்த மனைவி வேலைக்கு போய் அந்த கணவனுக்கு வேலை திடீர்னு போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், இந்த சமூகம் அதை ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க பாரு, பொண்டாட்டி காசுல உட்காந்து திங்கிறான் பாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி 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 அவனை குத்துவாங்க எல்லாருமே. இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டியா சொல்லுங்க? இப்ப இன்ஃபேக்ட் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ நடுவில் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா சுத்தி இருக்கிற இந்த சொசைட்டின்னு ஒரு சில பேர் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது. இந்த இடத்துல ஈக்குவாலிட்டிங்கிறது எங்க போச்சு? நீங்களே பதில் சொல்லுங்க. ஆண்னா வீரம், ஆண்னா சம்பாதிக்கணும், ஆண்னா அளவே கூடாது அப்படின்னு இந்த சமூகம் ஆண்களை பத்தி சொல்லி சொல்லி சொல்லியே
அவங்க மேல வந்து ஒரு பெரிய சுமையவே வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிஜமாவே வந்து இங்க சமத்துவம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு ஆண் வந்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுல இருக்க குழந்தைங்களை பாத்துக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த சமூகம் ஏத்துக்கணும்ல. சமத்துவங்கிறது அதுதானே. ஆனா நம்ம சொசைட்டில அப்படி நடக்குதா? இதுக்கும் நீங்களே பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் வேலைக்கும் போயிட்டு நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்குமே வந்து நான் அவள் வேலையில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்கல்ல. இந்த இடத்துல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, ஓகே, உங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அவசர அவசரமாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் வந்து அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சு உங்களுக்கு சமையல் பண்ணி உங்களோட குழந்தைங்களையும் ரெடி பண்ணி அவங்களும் வேலைக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, என் பைக் சாவி எங்க அப்படின்னு போய் அவங்க கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துல உண்மையிலே ஈக்குவாலிட்டிங்கிற ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ வீட்டு வேலை அப்படிங்கிறது வந்து பெண்களோட தனிப்பட்ட வேலை அப்படின்னு கிடையாதுல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கே நான் சொல்றேனே, இப்போ வந்து ஒரு ஆண் வந்து வேலைக்கு போறான்னு வைங்களேன், ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா சரி ஓகே, அப்ப கூட வந்து அவங்கள வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு கட்டாயப்படுத்துறது வந்து தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அந்த நேரத்துல வந்து சரி ஓகே, அவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க, நீங்க அவசரமா கிளம்புற நேரத்துல வந்து உங்களுக்கான வேலைகளே அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஓகே. ஆனா நீங்க வந்து இப்போ உங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, நீங்களும் வேலைக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் அப்படிங்கறது வந்து ரெண்டு பேருமே சரிசமமா பிரிச்சு செஞ்சா தானே இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சரியா இருக்கும். இப்போ உங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு வீட்லயும் சமையல் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஆபீஸ்லயும் போய் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து எங்க? இன்னைக்கு நம்மள நிறைய ஆண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சட்டம் வந்து பெண்களுக்கு தான் வந்து சாதகமா இருக்கு, பெண்களுக்கு தான் வந்து எல்லாமே வந்து சாதகமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பஸ்லயுமே வந்து பெண்களுக்கு வந்து தனியா சீட் இருக்கு, நிறைய இடத்துல வந்து பெண்களுக்கு வந்து பஸ்லயுமே வந்து ஃப்ரீ. இதெல்லாம் வந்து ஒரு சில ஆண்களுக்கு வந்து கோபத்தை உண்டுபடுத்தலாம். ஆனா மனசாட்சியை தொட்டு ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல ஒரு பெண்ணால தைரியமா தனியா நடந்து போக முடியுமா? இல்ல தனக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸை வந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாம, அவங்க வீட்டுல எந்த எதிர்ப்புமே இல்லாம அவங்களால போட்டுட்டு போக முடியுமா? இல்ல தான் மனசுக்கு சரின்னு படுற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆண் மாதிரியே ஒரு பெண்ணால செய்ய முடியுதா? இதையெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த இடத்துல வந்து சமத்துவம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு பயாஸ்டா தான் இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஆண்களுக்கு சமமாகவும் ஒரு இடத்துல வந்து பெண்களுக்கு சாதகமாகவும் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய போகுது. இப்ப சட்டமுமே வந்து பெண்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்னு வந்து நம்மள நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய பெண்கள் வந்து அந்த சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா பெண்களுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்துல வந்து ஆண்களுக்கு வந்து ஓவரா ப்ரெஷரும் கொடுக்கறது இல்லை. அதை நம்ம ஆண்களுமே புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல தவறுன்னு ஒண்ணு நடக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல அந்த தப்பை பண்றது ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ, தண்டனைங்கிறது சரியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈக்குவாலிட்டி இருக்குன்னு ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்து சரி ஓகே, இவன் நம்ம பையன் தானே, பிரச்சனை இல்லை, அவனை விட்டுறலாம், இல்ல ஓகே என்ன இருந்தாலும் இவ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டர் பயாஸ்டி இருக்குல்ல, இதுதான் வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு தப்புன்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆணோ பெண்ணோ தண்டனைகள்ங்கிறது வந்து சரியா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து சரியா இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோமே. இப்போ வந்து நீங்க உங்க கணவன் கிட்டயோ இல்ல உங்க மனைவி கிட்டயோ நீங்க வந்து உண்மையிலேயே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களா, இல்ல இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் தானே அப்படிங்கிறத முடிச்சிடுறீங்களா? இப்போ ஆண்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களோட மனைவி வந்து உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து முழு மனசோட ஏத்துக்கிட்டு உங்களால எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம உங்களால அவங்க கூட மனப்பூர்வமா வாழ முடியுமா? இப்போ பெண்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து சமத்துவம் பேசுறீங்க, ஓகே, அது வந்து தப்பு இல்லை. ஆனா கஷ்டமான ஏதோ ஒரு நேரத்துல ஆண்கள் தான் எல்லாமே செய்யணும், பெண்களுக்கு தான் வந்து முதலிடம் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் பேசுவீங்களா? உங்க மனசுல பட்டதை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேசுனது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா.